ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ் 1ல் தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் 2 பேர், வள்ளலார் மற்றும் அயோத்திதாசர் பார்த்தோம். இப்போ கிளாஸ் 2ல் பார்க்கக்கூடியது முக்கியமானது, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களாக இருந்த அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பேரா நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் இந்த சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமத்துவம், நியாயம் மற்றும் மக்கள் உரிமைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த தலைவர்கள் தலித் சமூகத்துக்கு எதிரான பழமையான சாதி அடையாளங்களை முறியடித்து அவற்றின் உரிமைகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த நோக்கில் பல்வேறு போராட்டங்களையும் இயக்கங்களையும் முன்னெடுத்துள்ளனர். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக ஒரு 3 பேரை பார்க்குறோம். இப்போ இந்திய அளவில் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக பார்க்கக்கூடியவர் அம்பேத்கர். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உலக அளவில் தெரிஞ்ச ஒரு பேர். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 3 முக்கியமான ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதில் முதல் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், அடுத்து இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா. ஓகேங்களா? பெரியார் தன்னுடைய சமூக சீர்திருத்தத்துக்கு சொல்றாரு, தன்னுடைய பகுத்தறிவின் முன்னோடி அப்படின்னு அயோத்திதாச பண்டிதரையும் பார்த்தீங்கன்னா தங்கவேல் அப்பாத்துரையார் 2 பேரை தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட முக்கியமான ஒருத்தவங்களில் அயோத்திதாச பண்டிதர் ஒருத்தர், அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய மைத்தினர், அடுத்து MC ராஜா. 3 பேருமே ரொம்ப முக்கியம். இவங்க 3 பேரையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் நமக்கு முடிஞ்சிடும். இது ரிலேட்டடாக பள்ளி புத்தகங்கள் ப்ளஸ் முந்தைய ஆண்டு வினாக்களில் என்ன இருக்கோ அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அயோத்திதாச பண்டிதர். எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1845 மே 20 பிறக்கிறாரு. பிறந்த ஊர் சென்னை 1000 விலைக்குள்ள மக்கிமா நகர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய தந்தை பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கந்தசாமி. இவருடைய இயற்பெயர் தொடக்கத்தில் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பார்த்துட்டிங்கன்னா காத்தவராயன் தான். ஓகேங்களா? எப்படி காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதராக மாறுது அப்படின்னா, இவருடைய குரு ஒருத்தர் இருப்பார், அவருடைய பேர் வல்லகாலத்தி அயோத்திதாசர். ஓகேங்களா? பின்னால் தன்னுடைய ஆசிரியருடைய பேரே தன் பெயராக என்ன செஞ்சிருப்பார், மாற்றிருப்பார். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அயோத்திதாசரின் இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா காத்தவராயன் தான். ஓகேங்களா? அயோத்திதாசர் தன்னுடைய பெயரை மாற்ற காரணம் தன்னுடைய குருவின் பெயரான வல்லகாலத்தி அயோத்திதாசர் அப்படிங்கிறத பின்னாளில் தன்னுடைய பெயராக ஆக்கி கொண்டார். அயோத்திதாசர் அப்படின்னு ஆக்கி கொண்டார். இவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். எந்தெந்த துறையிலெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னா, தமிழ் இலக்கியம், நிறைய நூல்கள் எழுதியிருப்பார், நிறைய நூல்களை பதிப்பிச்சிருப்பார், நிறைய நூல்களுக்கு உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி தத்துவம், உள்நாட்டு மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்திருப்பார். அதே மாதிரி எந்தெந்த மொழிகளெல்லாம் அவரால் பேச முடியும்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, இந்த மாதிரி பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இவர் இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, பெரியாரின் பகுத்தறிவு முன்னோடி. பெரியார் சொல்றார், என்னுடைய பகுத்தறிவு முன்னோடிகளாக 2 பேரை பார்க்குறேன். ஒன்று அயோத்திதாச பண்டிதர், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா தங்கவேல் அப்பாத்துரையார் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இவர் திருமணம், யாரை திருமணம் செய்கிறார் அப்படின்னா நீலகிரி அந்த தோடர் இனப்பெருவு, அந்த மலைப்பகுதியில் இருப்பாங்க இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாரு. செஞ்சுக்கிட்டு உடனே எங்கே போயிடாரு அப்படின்னா ரங்குன் சென்று வாழ்ந்திருப்பார். அப்போ யார் திருமணம் செய்கிறாரு அப்படின்னா நீலகிரி மலைப்பகுதியில் தோடர் இனப்பெருவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு ரங்குன் சென்று வாழ்ந்தார். ஓகேங்களா? இவர் சிறப்புன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் ஒரு தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், ஒடுக்கப்பட்டோரின் போராளி இப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடியவர் இவர் தான். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர். ரொம்ப ரொம்ப முக்கியம், TNPSசியில் பல முறை கேட்கப்பட்டது. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் சார்? அயோத்திதாச பண்டிதர். சரி, ஆண்டு வரிசையாக இவருடைய செயல்பாடு என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? 1870-76 அத்வைதானந்த சபா. ஆக்சுவலாக இந்த அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது இந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலை தோடரின மக்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்கள 1870 ஒன்றிணைத்து 1876 இதை தொடங்கியிருப்பார். சில புத்தகங்களில் 70 கொடுக்கலாம், சில புத்தகங்கள் 76 கொடுக்கலாம், சில வினாக்கள் 70, 76 மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2ல் எது கொடுத்தாலும் கரெக்ட் தான். 70 ஒன்றிணைச்சு 76 ப்ராப்பராக இந்த சபாவை தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? அத்வைதானந்த சபா 1876. ஓகேங்களா? 1870 அல்லது 76ன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருங்கிணைத்து மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து 1870 ஒருங்கிணைத்து 76 முறையாக இந்த சபா தொடங்கியிருப்பார். அடுத்து 1881 இவரால் தொடங்கப்பட்டது திராவிட மகாஜன சபா. ஓகேங்களா? 1881 இதோடைய முதல் மாநாடு எங்கு சார் நடத்துறாரு அப்படின்னா நீலகிரியில் நடத்தியிருப்பார், திராவிட மகாஜன சபா. ஓகேங்களா? அதே 1881 நல்லா பாருங்க, இரண்டாவது மக்கள் தொகை
மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நம்முடைய காலனித்துவ அரசு வந்து திட்டமிட்ட போது இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இருப்பாங்களே அவங்கள வந்து இந்து மதத்திற்குள் ஒரு புதிய வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க. யார் அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்தவங்க. அப்போ இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இந்த தமிழ் பேசும் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை இந்துக்கள் என்றெல்லாம் ஆதி தமிழராகவே இந்துக்கள் இல்லாமல் ஆதி தமிழராகவே நீங்கள் கருத வேணும் அப்படின்னு ஆங்கில அரசுக்கு ஒரு குறிப்பாணையை வந்து அயோத்திதாசர் வந்து வழங்கியிருப்பார். புரியுதுங்களா? அதாவது 1881 காலகட்டத்தில் 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆங்கில அரசு செய்ய வந்திருக்கும். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இந்துக்களுக்குள்ள ஒரு பிரிவாக தான் அவங்க வந்து கொண்டு வர பார்ப்பாங்க. அப்போ இவர் ஆங்கில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்துக்கள் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இந்துக்களில் கணக்கெடுக்காம ஆதி தமிழர் அப்படின்னு நீங்கள் கருதி நீங்கள் என்ன செய்யணும், அது தமிழ் பேசும் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்றாரு, ஆதி தமிழராகவே கருதி நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை 1881 இவர் வந்து வைக்கிறார். பாருங்க, 1880 2 விஷயம் பண்றாரு. ஒன்று, திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறதையும், அதன் பிறகு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கோரிக்கை ஆங்கில அரசுக்கு இவர் 1881 வைக்கிறாரு. அடுத்து 1882 இவர் செஞ்சது பேராயர் ஜான் ரத்தினம் என்பவருடன் இணைந்து திராவிட கழகம் அப்படிங்கிறத இவர் தொடங்குறாரு. 1882 இவரால் தொடங்கப்பட்டது. இவரும் ஜான் ரத்தினம் இணைந்து உருவாக்கியது எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா திராவிட கழகம். அப்போ 1870-76 அத்வைதானந்த சபா பார்த்தோம். 81 திராவிட மகாஜன சபா முதல் மாநாடு நீலகிரியில் நடந்துச்சு. அடுத்து 81 ஆதி தமிழர்கள்னு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து குறிச்சுக்க சொல்றாரு. அடுத்து அப்படியே 82 வந்தோம் அப்படின்னா திராவிட கழகம் அப்படிங்கிற ஜான் ரத்தினம் அப்படிங்களோட இணைந்து தொடங்குறாரு. அடுத்து 85 இவங்க திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1885 இவர்களால் தொடங்கப்பட்டது திராவிட பாண்டியன் பத்திரிகை. 86 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சிருப்பாருன்னா, தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு நீங்கள் அழைக்கிறீங்க இல்லையா, அவங்களாம் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். இப்போ நம்ம அந்த சமயத்தில் தான் வர்ணாசிரம முறையின்படி பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர் இதுக்கு கீழே இருந்தவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்கிறீங்களா, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற அறிவிப்பை எப்போ வர்றாரு அப்படின்னா 1886 இந்த அறிவிப்பை வந்து இவர் வர்றாரு. ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு வச்சு 1893 இரட்டைமலை சீனிவாசனோட இணைந்து ஆதி திராவிட பஞ்சமர் மகாஜன சபையை வந்து துவங்கியிருப்பார். தன்னுடைய மைத்துனரான இரட்டைமலை சீனிவாசனோட இணைந்து இவரால் உருவாக்கப்பட்டது பஞ்சமார் மகாஜன சபை. இப்போ ஒவ்வொரு வருஷமே இவரை பற்றி முக்கியம் பாருங்க. 870 என்ன பண்ணாரு, அத்வைதானந்த சபா. 81 என்ன செஞ்சாரு, ஆமாம் திராவிட மகாஜன சபையை உருவாக்குறாரு. அதே 81 என்ன செய்கிறாரு, ஆதி தமிழர்கள் அப்படின்னு கணக்கெடுப்பில் வந்து குறிச்சுக்க சொல்றாரு. 82 திராவிட மகாஜன சபா ஜான் ரத்தினத்தோடு இணைந்து உருவாக்கினார். 85 இவரால் உருவாக்கப்பட்டது திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. ஓகேங்களா? ஆமாம். 86 இவர் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற அறிவிப்பை விடுறாரு. 91 பஞ்சமார் ஆதி திராவிட பஞ்சமார் மகாஜன சபையை இரட்டைமலை சீனிவாசனோட இணைந்து உருவாக்குறாரு. அதே மாதிரி இப்போ 1881 கணக்கெடுப்பு மாதிரி 91ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது தலித் இன மக்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு கேட்டுக்கிறார். எப்போ 81 ஆதி தமிழர்கள்னு பதிவு செய்ய சொன்னவர் 91 என்ன சொல்றாரு, சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கிறாரு. அடுத்து 1897 இவரால் உருவாக்கப்பட்டது 1 பைசா தமிழன். ஓகேங்களா? இதில் பின்னால் தன்னுடைய ஆசிரியரின் கவிதைகளை இந்த இதழில் வந்து வெளியிட்டிருப்பார். யார், வல்லகாலத்தி அயோத்திதாசர் அப்படி அவருடைய ஆசிரியர் கவிதைகளை இதில் வெளியிட்டிருப்பார். 1907 இதோட பேர் வந்து தமிழன் மாற்றப்படுகிறது. பார்த்துட்டிங்கன்னா காலனா விலையில் இது வந்து வெளிவந்திருக்கும். புதன்கிழமை தோறும் வெளிவரும். எப்போன்னு சார், வாரத்தில் ஒரு நாள் தான். ஓகேங்களா? புதன்கிழமை தோறும் இது வந்து வெளிவரும். காலனா விலையில் வெளிவந்து வரும். ஓகேங்களா? பேர் மாற்றம் 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கங்கள் தான். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1 பைசா தமிழன் இவரோட இதெல்லாம் பின்னாளில் தமிழன் என்று பெயர் மாற்றப்படுகிறது. காலனா விலை 4 பக்கங்கள் புதன்கிழமை தோறும் வெளிவந்த ஒரு இயல். ஓகேங்களா? 1898 இவரால் உருவாக்கப்பட்டது சாக்கிய பௌத்த சங்கம். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இலங்கைக்கு சென்று புத்த மதத்தை தழுவிட்டு வந்திருப்பார். அதனால் அவரால் உருவாக்கப்பட்டதான் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சாக்கிய பௌத்த சங்கம் 1898.
இதெல்லாம் வந்து இவரை பற்றின ரொம்ப முக்கியமான இயர் வைஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு கிளான்ஸ் இயர் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1870 76 ரெண்டும் சொல்லலாம். இது வந்து அத்வைதவந்த சபாவை வந்து உருவாக்கியிருப்பார். 70 மக்களை ஒன்றிணைத்து 76 இது உருவாக்கப்பட்டது. 81 இவரால் உருவாக்கப்பட்டது திராவிட மகாஜன சபா. இது முதல் மாநாடு நீலகிரியில் வந்து நடத்துகிறாரு. 81 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர்கள் அப்படின்னு குறிக்க சொல்கிறாரு. அடுத்து 82 ஜான் ரத்தினம் அப்படிங்கிறோடு இணைந்து திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. 85 இந்த கழகத்துக்காக திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார். 86 தீண்டத்தகாதவர்களை என்ன செய்கிறாரு, இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. 91 இரட்டைமலை சீனிவாசனுடன் இணைந்து ஆதி திராவிடர் பஞ்சம மகாஜன சபையை வந்து துவங்கினார். 91 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது மாதிரி பதிவு செய்கிறாரு, சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பதிவு செய்ய சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்ட இந்துக்களை. 97 இவரால் உருவாக்கப்பட்டது ஒரு பைசா தமிழன். பின்னாளில் பேர் மாற்றம் தமிழன் 4 பக்கங்கள் கொண்டது. வாரந்தோறும் புதன்கிழமை வெளிவருகிறது. ஓகேங்களா. இதில் பின்னால் தன்னுடைய ஆசிரியரின் கவிதைகளை, வல்லகாலத்தி அயோத்திதாசரின் கவிதைகளை இந்த இதில் வந்து இவர் வெளியிட்டிருப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 98 இவரால் கொண்டு வரப்பட்டது சாக்கிய பௌத்த சங்கம். 1898 இலங்கை பயணம் புத்த சமயத்தை வந்து தழுவிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவருடைய பத்திரிகைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரொம்ப முக்கியமானது திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபா, திராவிட கழகம் 82 தொடங்கியிருப்பாங்க இல்லையா, அதோட தொடர்ச்சியாக 85 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து தொடங்கப்பட்டுச்சு. யார் அப்படின்னா அயோத்திதாசரும் சான்றத்தினும் 2 பேர் இணைந்து தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து ஒரு பைசா தமிழன் 1897 சென்னை ராயப்பேட்டையில் தொடங்கியிருப்பார். இதில் அவரின் ஆசிரியர்களின் கவிதைகளை இந்த இதழில் வெளியிட்டிருப்பார். பின்னால் தமிழன் அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுகிறது காலனா விலையில். வாரந்தோறும் புதன்கிழமை, ஓகேங்களா, புதன்கிழமை தோறும் வெளிவந்திருக்கும் 4 பக்கங்களை கொண்ட ஒரு பத்திரிகையாக வெளிவந்தது தான் இது. ஓகேங்களா. இது ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்ததான், ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து இவருடைய படைப்புகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான படைப்புகள் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்தரது ஆதிவேகம் 28 காதைகளை கொண்டது. இந்திர தேச சரித்திரம், இதில் இந்தியாவின் வரலாறை பற்றி சொல்லியிருப்பார். விவாக விளக்கம், அதே மாதிரி புத்த சரித்திரப்பா, இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகளாக பார்க்குறோம். புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரித்திரப்பா, இதெல்லாம் இவருடைய படைப்புகளாக பார்க்கிறோம். அது இல்லாமல் சில இதை வந்து இவர் பதிப்பிச்சிருப்பார். என்னென்ன நூல் அப்படின்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பால வாகனம், இந்த மாதிரி நூல்களாம் இவரால் பதிப்பிக்கப்பட்டது. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பால வாகனம் ஆகிய நூல்கள் இவரால் பதிப்பிக்கப்பட்டது. ஆமாம், பௌத்த சார்ந்து இவர் திருவள்ளுவர் ஔவையார் இந்த நூல்களுக்கெல்லாம் வந்து பௌத்தம் சார்ந்து வந்து உரை எழுதியிருப்பார். திருவாசகத்திற்கு இவர் வந்து உரை எழுதியிருப்பார். ஓகேங்களா. திருவாசகத்திற்கு இவர் வந்து உரை எழுதியிருப்பார். பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு முன்னோடியாக 2 பேரை சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் அயோத்திதாசர், இன்னொருத்தர் தங்கவயல் அப்பாதுரை. ஓகேங்களா. ரெண்டுமே முக்கியமானது பார்த்துக்குங்க. அடுத்து இவரை வந்து ஒரு சமூக பணியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவர் என்றும் பண்டிதர் என்றும் அழைக்கப்பட்டவர். யாரையும் சாதி பெயரை சொல்லி அழைப்பது தவறு அப்படின்னு சொல்கிறார். யாரை ஒருத்தரையும் நீங்கள் சாதி பெயரை சொல்லி அழைப்பது தவறு என்றார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி வசதி, கல்வி உதவித்தொகை, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு வேலை போன்றவற்றை போராடி தந்தவர் இவர் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சென்னையில் 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர பள்ளிகளை வந்து தொடங்கிறார். எங்கன்னா சென்னையில் 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர பள்ளிகளை வந்து தொடங்கியிருப்பார். இவர் பஞ்சமி நிலங்கள் என்ற திட்டத்தின் கீழே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பெற்று நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு அவற்றை பிரித்து வழங்குவதிலும் வெற்றி பெற்றிருப்பார். பாருங்க, சமூக பணியில் இவர் எப்படியெல்லாம் இருந்திருக்காருன்னு. அடுத்து இவருடைய கூற்றுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா நிலவு வளர்வது போல அறிவை வளர்க்க நூல்கள் அவசியம். ஓகேங்களா. அப்படின்னு சொல்கிறாரு. வானம் பொய்க்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்கிறாரு. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான பகுத்தர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாட்டார் வழக்காற்றியலுக்கு இவர் வந்து விளக்கம் அளிச்சிருப்பார். இதெல்லாம் தமிழ் புத்தகத்தில் இருக்கும், இதுவும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து தீபாவளி பற்றிய இவருடைய கருத்து என்ன அப்படின்னா எள்ளுச்செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த நாளையே திருநாளையே என்ன சொல்கிறோம், தீபாவளி அப்படிங்கிற புதிய விளக்கத்தை வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஜப்பான் நாட்டில் நுகர்பொருள் கண்டுபிடிப்புனால தான் என்ன சொல்கிறாங்க, தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இவர் வந்து எடுத்து வைக்கிறார். அடுத்து மரணம். அயோத்திதாசர் 1914ஆம் ஆண்டு தன்னுடைய 69வது வயதில் காலமானார். 2005 செப்டம்பர் 3 அப்போதைய இந்திய பிரதமரான மன்மோகன் சிங்கால் சென்னை சாம்பரத்தில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டு அதற்கு சாதி எதிர்ப்பு புத்த சமய தலைவரான இவருடைய பேர் வந்து வச்சுருக்காங்க. எப்போ, 2005 செப்டம்பர் 3. ஓகேங்களா. அப்போ ஒரு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எங்கே அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் தொடர்ந்து அதுக்கு இவருடைய பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஆமாம், அயோத்திதாசருடைய பேர் வந்து இதுக்கு சூட்டப்பட்டிருக்கும்.
ஸோ இவ்வளோ தான் சார் இவருடையது ரொம்ப முக்கியமான அவருடைய செயல்பாடுகள் இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக கேட்டிருப்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். கீழ்கண்டவற்றுள் அயோத்திதாசர் பண்டிதர் பற்றிய சரியான கூற்றியது. இவர் 1878 அத்வைதானந்த சபா என்ற அமைப்பை நீலகிரியில் ஆரம்பித்தார். கரெக்டு தான், ஓகேங்களா. 1881 திராவிட மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார். கரெக்டு தான். 1897 ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். கரெக்டு தான். 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார். ரைட்டு தான். நான் சொன்னேன் இல்லையா, இவரை பொறுத்த வரையும் அந்த இயர் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இது எல்லாமே ரைட்டு. நெக்ஸ்ட்டு, திராவிட மகாஜன சபையை நிறுவியர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1881. அடுத்து, கீழ்கண்டவற்றில் யார் டாக்டர் B.R. அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? ஆமாம், 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான். எது அயோத்திதாச பண்டிதர் கூற்று சரியானது? ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். இவர் உருவாக்கினாரா? தப்பு. இவருடைய மைத்தினர் இரட்டைமலை சீனிவாசன் தான் உருவாக்கியிருப்பார். இவர் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஆமாம், 1898 உருவாக்கியிருப்பார். அவர் தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார். இது வந்து இல்லை, ஓகேங்களா. அவர் ஒரு பைசா தமிழ் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். இது கரெக்டு. அப்போ 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 and 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? சத்திய சோதாக் சமாச்சா கிடையாது. சமரச வேத சன்மார்க்கம் இது வந்து வள்ளலார் தொடங்கியிருப்பார். அத்வைதானந்த சபா இதான் தொடங்கியிருப்பார். 1870 அல்லது 76 கொடுக்கலாம். ஐயாவளி இது வைகுண்ட சுவாமிகளால் தொடங்கப்பட்ட ஒன்று, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர். ஆக்சுவலாக திராவிட பண்டியன் இந்த பத்திரிகை ஆரம்பித்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதன் தான். பட் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ்க்கு நிறையான ஆப்ஷன் இல்லை, ஓகேங்களா. ஆனால் ஜான் ரத்தினம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா 2 பேர் சேர்ந்து கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இவ்வளோதான் சார் உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அயோத்திதாச பண்டிதர் பொறுத்தவரை மீண்டும் சொல்கிறேன், இந்த இயர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த இயர்ஸ் பேஸ் பண்ணி அவருடைய அந்த இது நிறையவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். யார் சார் இவர் அப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா அயோத்திதாசர் அவருடைய மைத்துனர் தான், ஓகேங்களா. அவர் தான் இரட்டைமலை சீனிவாசன். எப்போது பிறந்தார்? 1859 ஜூலை 7. பிறந்த ஊர் காஞ்சிபுரம் கனிப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. ஆமாம், அயோத்திதாசருடைய மைத்துனர் தான் இவர், ஓகேங்களா. இவர் எந்த இயக்கத்துடைய முன்னோடியாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா தமிழ்நாட்டின் தலித் இயக்க முன்னோடிகளில் இவர் பார்க்கப்படுறாரு. இவரை மக்கள் தாத்தா என்று அழைத்தனர், ஓகேங்களா. தாத்தா என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். காந்தி தாத்தா அப்பெல்லாம் பார்க்குறோம், நேரு மாமா அப்பெல்லாம் பார்க்குறோம். ஆனால் மக்களால் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் அப்போவே பாருங்கள், 1859 அந்த காலகட்டத்திலேயே மக்களால் தாத்தா என அன்பாக அழைக்கப்பட்டவர் இவர் தான். யாரெல்லாம் நட்பு வச்சிருக்காரு அப்படின்னா மகாத்மா காந்தி, டாக்டர் B.R. அம்பேத்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோடு மிகுந்த நட்பு வச்சிருக்காரு. அதே மாதிரி காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தனக்கு அவருடைய கடிதத்தை தமிழில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது எழுதுறதுக்கு முக்கிய கருவியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் தான். ஆமாம், இரட்டைமலை சீனிவாசன். தமிழகத்தின் பட்டியலிடப்பட்ட வகுப்பின் முதல் பட்டதாரியாக கருதப்படுபவர் இரட்டைமலை சீனிவாசன் தான். தமிழகத்தின் பட்டியலிடப்பட்ட வகுப்பின் முதல் பட்டதாரியாக கருதப்படுவர் யார் அப்படின்னா இவர் தான், இரட்டைமலை சீனிவாசன். எதோட தலைவராக இருந்திருக்கார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக இவர் பணியாற்றியிருக்கார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கார். இவருடைய செயல்பாடுகள் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1891 பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறது இவரால் உருவாக்கப்பட்டது. அப்படியே 93 இவரால் உருவாக்கப்பட்டது ஆதி திராவிட மகாஜன சபா, ஓகேங்களா. திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறது வேறு, ஆதி திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறது வேறு, பார்த்துக்கோங்க. 1893 பறையன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இவர் தொடங்கியிருப்பார். 1893 பறையன் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்குறாரு. 1996 தென்னாப்பிரிக்காவில் பீனிக்ஸ் நகரில் காந்தியை வந்து இவர் சந்திச்சிருப்பார். காந்தி தனது கையொப்பத்தை தமிழில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு போடுவதற்கு ஒரு கருவியாக இருந்தவர் இவர் தான். அடுத்து 1923 மதராஸ்
சட்ட மேலவை உறுப்பினராக பதவியேற்கிறார். 1929 வரை இந்த பதவி வகிக்கிறார். 1923 29 வரை இந்த பதவியில் வந்து இருப்பார். அடுத்து 29/1/1928 ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாடு 1928 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றிருக்கும். அதனுடைய தலைவராக இவர் தான் இருந்திருப்பார். ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாடு எப்போ நடைபெற்றது? 1928 29/1/1928. இதோடைய தலைவராக யார் இருந்திருப்பார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் இருந்திருப்பார். அடுத்து இவருடைய மாநாடுகள் 1930 31 முதல் மற்றும் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கருடன் இணைந்து பங்கேற்றிருப்பார். குறிப்பாக பூனா 55 அம்பேத்கருடன் இணைந்து அந்த கையெழுத்திட்டவரில் இவரும் முக்கியமானவர். ஓகேங்களா, இது பாருங்க. அப்படியே 32 பூனா ஒப்பந்தத்தில் இவர் கையெழுத்திடுறாரு. 39 தன்னுடைய சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற தன்னோட சுயசரிதையை வந்து எழுதியிருப்பார். 40 இவருக்கு திருவிக்கா ஒரு பட்டம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு திருவிக்கா வழங்குறாரு. அடுத்து அப்படியே 45 இவர் வந்து மரணம் அடைகிறாரு. 1945 2000 வருஷம் இந்திய அரசு 15/8/2000 இவருக்கு ஒரு அஞ்சல் வெளியிட்டு சிறப்பு செய்தது. தமிழக அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்னா சென்னைக்கு அருகில் உள்ள ஓட்டேரியில் உரிமைக்களம் என்னும் பேரில் இவருடைய நினைவகம் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, 2009 இவருக்காக நினைவகம் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இயர் வைஸ் இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, திரும்ப இந்த இயர்ஸை மட்டும் நம்ம சொல்லிடலாம். 91 பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. 93 இவரால் உருவாக்கப்பட்டது ஆதி திராவிட மகாஜன சபை. 1893 ஆக்சுவலாக இதோட பேர் தான் 93 கூட மாற்றிருப்பார். ஓகேங்களா, பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறத அப்படியே 1893 ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாற்றிருப்பார். 93 பறையன் பத்திரிகை இவரால் தொடங்கப்பட்டது. 1906 காந்தியை வந்து சந்திச்சிருப்பாரு. 23 மதராஸ் சட்டசபையின் மேல் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 29 வரையும் அந்த பதவியில் இருந்திருப்பார். 28 ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாடு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தொடங்கி அதன் தலைவராக இவர் தான் இருந்திருப்பார். முதல் மற்றும் 31 காலகட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கருடன் சேர்ந்து கலந்து கொண்டார். 32 பூனா ஒப்பந்தத்தில் இவரும் கையெழுத்துறாரு. 39 தன்னுடைய சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். 40 இவருக்கு திருவிக்கா கொடுத்த பட்டம் திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. 45 மரணம் அடைகிறாரு. 2000 வருஷத்துல இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் வெளியிட்டு சிறப்பு செய்தது. அதே மாதிரி 2009 சென்னைக்கு அருகில் உள்ள ஓட்டேரியில் உரிமைக்களம் என்னும் பேரில் இவரின் நினைவகம் வந்து உள்ளது. ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆங்கில அரசு இவருக்கு ஒரு 3 பட்டம் கொடுத்திருக்கும். எதற்காக இந்த பட்டம் அப்படின்னா சாதி வரிசையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சேவைக்காக இந்த 3 பட்டங்கள் ஆங்கில அரசால் கொடுக்கப்பட்டது. எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா 26 ராவ் ஷஹீப் பட்டமும், அடுத்து 30 ராவ் பகதூர் பட்டமும், அடுத்து 36 திவான் பகதூர் பட்டம் ஆகிய 3 பட்டங்கள் ஆங்கில அரசு இவருக்கு கொடுத்தது. எதற்காக? சாதிய வரிசையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சேவைக்காக 3 பட்டங்கள். 26 ராவ் ஷாஹிப், 30 ராவ் பகதூர், 36 திவான் பகதூர். இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதோட கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து ஃபுல்லாக புரிஞ்சிடும். சாதி வரிசையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் ஷாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவர் சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் என்ற ஆரம்பகால சுயசரிதைகள் ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். இது எல்லாமே செஞ்சது யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். இது எல்லாத்துக்கும் இயர் வரணும். ஓகேங்களா, இப்போ ராவ் பகதூர் 1826, ராவ் ஷஹீப் 1830, திவான் பகதூர் 1836. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவருடைய சுயசரிதை வந்து எப்போ எழுதப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எப்போ எழுதுறாரு? 1939 எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது 1891 நிறுவப்பட்டது. ஓகேங்களா, இது எல்லாமே இரட்டைமலை சீனிவாசன் தான். ஆதி திராவிட மகாஜன சபை பின்னாளில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழி நடத்தியவர் யார்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பறையர் மகாஜன சபைன்னு இருந்து அது பிறகு ஆதி திராவிட மகாஜன சபைன்னு இருக்கும். இது 1891 இந்த பேர் வந்திருக்கும். அடுத்து 93 அப்படியே இதோட பேர் 1893 ஆதி திராவிட மகாஜனசன் மாற்றிருப்பார் இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா, அதே வந்து இப்போ திராவிட மகாஜன சபான்னு கேட்டால் அயோத்திதாசன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜையில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜையில் குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் சிறப்பு செய்யப்பட்டார். இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா, கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு பின்வருற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? இதில் சாக்கிய சங்கம் அயோத்திதாச பண்டிதர் வந்துடுவார். அத்வைனந்த சபா அயோத்திதாச பண்டிதர் வந்திருப்பார்.
அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இது நம்ம பார்க்கல. ஆதி திராவிட மகாஜன சபா இவரால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த வருஷம் அப்படின்னா 1893. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இவரை பற்றி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். பள்ளி புத்தகத்தில் இவரை பற்றி படிக்கும்போது இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இன்னும் தெளிவுபடுத்தி படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்சி ராஜா, மயிலை சின்ன தம்பி ராஜா, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்ததில் 3வது முக்கிய தலைவர். இதோட இந்த பாட்டு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? இவர் பிறந்த ஆண்டு 1883 ஜூன் 17. பிறந்த ஊர் சென்னை பரங்கிமலையில் பிறக்கிறாரு. பணி ஆசிரியராக தனது பணியை தொடங்கி பின்னாளில் வந்து பாட புத்தகங்கள் எழுதியிருப்பார். பள்ளி கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான பாட புத்தகங்களை இவர் வந்து எழுதியிருப்பார். யார் இவர்னா, நீதி கட்சி இருக்கு இல்லையா, நம்ம பார்ப்போம். அது நீதி கட்சியுடைய தொடக்க கால நிறுவனர்களாக இவரும் ஒருவர். நீதி கட்சி அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு ஆப்போசிட்டாக தொடங்கப்பட்டது தானே. அதனால் இந்த வகுப்பிலிருந்து இவரும் ஒரு என்ன செஞ்சிருப்பார், ஒரு தொடக்க கால நிறுவனர்களில் ஒருவராக இருந்திருப்பார். இவருடைய மிக முக்கியமான புத்தகம் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிறது இவருடைய மிக 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 முக்கியமான புத்தகம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து மக்கள் பணி. இந்த பேரா அப்படியே படிச்சுக்கங்க. தீண்டாமை ஒழிக்கப்படும் என கோரிய அவர் பொது நீர்நிலைகள், பாதைகள் முதல் இடுகாடுகள் வரை பயன்படுத்தும் உரிமை ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தோருக்கும் வேண்டுமென கோரி பல பொது கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தியிருப்பார். அதே மாதிரி ஆதி திராவிடர், ஆதி அந்திரர் என வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்களா, தீண்டத்தகாதவர்கள், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆதி திராவிடர், ஆதி அந்திரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்தவர் இவர் தான். செயல்பாடு 1916 ஆதி திராவிட மகாஜன சபை இருக்கு இல்லையா, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆமாம், இரட்டைமலை சீனிவாசால் தோற்கப்பட்டதில் செக்ரட்டரியாக இவர் வர்றாரு. 1916 ஆதி திராவிட மகாஜன சபையோட செயலாளர். 1920 to 26 ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து முதல் சட்ட மேலவை உறுப்பினர் இவர் தான். இவருக்கு அப்புறம் தான் யார், இரட்டைமலை சீனிவாசனே இருந்திருப்பார். அவர் 23 to 29 தான், இவர் 20 to 26. பாருங்க, 1920 இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முதல் சட்ட மேலவை உறுப்பினர் இவர் தான். நீதி கட்சி சார்பில் வெற்றி பெற்றிருப்பார். சென்னை சட்டசபையின் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் இவர் செயல்பட்டுருவார். சென்னை சட்டசபையின் நீதி கட்சி துணைத் தலைவராக செயல்பட்டிருப்பார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இவரால் நிர்வகிக்கப்பட்டிருந்தா அதன் தலைவராக நீண்ட காலம் வந்து பணியாற்றியிருப்பார். 1926 37 வரையும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பார். 1926 37 வரையும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பார். அதன் பிறகு 1943 இவர் பரங்கிமலையில் மரணம் அடைஞ்சிருப்பார். ஸோ இவரை பொறுத்தவரை இந்த செயல்பாடுகள் பார்த்துக்கோங்க. 1916 ஆதி திராவிட மகாஜன சபையோட செயலாளராக இருக்காரு. 1920 to 26 ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து முதல் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கிறாரு. நீதி கட்சி சார்பில் வெற்றி. இந்த காலகட்டத்தில் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் இவர் வந்து செயல்பட்டிருப்பார். 28 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அதை நிறுவி நீண்ட காலம் அந்த தலைவராக இருந்திருப்பார். 26 to 37 வரை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்திருப்பார். 43 பரங்கிமலையில் இவர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா? இவருடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம் பாருங்கள். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டின் சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் பிரதிநிதி எம்சி ராஜா தான். ஓகேங்களா? 1920 கரெக்டாக இருப்பார். 26 வரையும் அந்த பதவியில் இருந்திருப்பார். 26 to 37 வரை இந்திய பாராளுமன்றத்தோட உறுப்பினராகவும் இருந்திருப்பார். ஸோ இவ்வளோ தான் வந்து எம்சி ராஜாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பாட்டில் நம்ம ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த 3 முக்கியமான தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர், அதன் பிறகு இரட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, இவங்க 3 பேரையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக பள்ளி புத்தகத்தில் இருக்குது. ப்ளஸ் முந்தைய ஆண்டு வினாக்கள் அவுட்டர் சோர்ஸில் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்டிவாக படிச்சிங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் எப்படி வினாக்கள் கேட்டாலும் நீங்கள் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? நன்றி.